இது மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் கிஃப்ட் ஆஃப் லவ் 2015. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்றுக் கொள்கின்றோம். நாங்கள் ஒரு விசை எங்களுடைய கண்களை மூடி தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவன் இந்த காரியத்தை ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதற்காக நாங்கள் எவ்வளவு நாட்கள் பிரயாசப்பட்டு இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நாங்கள் இதை செய்ய நீங்க கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. எதை செய்தாலும் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த இடத்திலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கூடாக உம்முடைய பெயர் பெருமைப்படுத்தப்படட்டும். ஒரு மனுஷனாவது ரட்சிக்கப்பட்டால் உம்முடைய பரலோக ராட்சியம் அங்கே களி கூறும் என்று பார்க்கிறோமே. அதற்காக செய்யப்படுகிற இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. செய்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொருத்தர் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஒவ்வொரு வாத்தியங்கள் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த இடத்திலே புரோகிராம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பெற்றோரை ஆசீர்வதிங்க. இதற்காக தங்களுடைய பிரயாசங்கள், நேரங்கள், தங்களுடைய பணங்களை கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, முற்று முழுதுமாய் உம்முடைய இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளுங்க. எந்தவித இடரலும் இல்லாமல் இதை நாங்கள் ஒழுங்கும் கிரவுமாய் செய்து முடிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் விளங்கும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே இந்த வாசலாலை கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறிய சாட்சியோடு நான் இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாசங்களுக்கு முன்பாக நாங்கள் ஒரு இசைக்குழுவினர் இந்த இடத்திலே வந்து பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது நாங்கள் அந்த ஆபீஸ் ரூமில் இருந்து யோசித்தோம், கிறிஸ்டியன்ஸுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு இசைக்குழு இருந்தால் எப்படி இருக்கும். அப்பொழுது எங்களிடத்திலே ஒன்றும் இல்லை, ஒரு டெம்பரினை தவிர. அதை தவிர எங்களிடத்திலே வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் ஜெபிக்கிறதுல எங்களுடைய ஒரு மன விருப்பமா இருந்தது. ஏன் எங்களால் இதை செய்ய முடியாது, எங்களுக்குன்ற ஒரு இசைக்கருவி, இசைக்குழு இருந்தால் எப்படி இருக்கும் என்று அப்படி யோசித்தது மாத்திரம்தான். கிட்டத்தட்ட இது ஒரு 2 வீக்ஸுக்குள்ளே எங்களுக்கு தேவன் இப்படி ஒரு காரியத்தை செய்ய உதவி செய்தார். இன்றைய நாளிலும் எங்கள் மத்தியிலே நாங்கள் எடிகேட் பண்ண விரும்புகின்றோம். மை ஜீசஸ் தொலைக்காட்சி நிறுவனத்தினால் ஏற்படுத்தப்பட்ட சாம் 150 சங்கீதம் 150 இசைக்குழுவினரை இன்றைய நாளிலே நாங்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்ய விரும்புகின்றோம். இதை அறிமுகம் செய்ய பாஸ்டர் ஏஆர் சபேஷன் அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க இன்றைக்கு? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஒரு பெரிய காரியம் உண்டு? ஆமென். ஆண்டவர் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். Briefly introduce you on the drum. We have Shalom on the drum. Wow. I wish I could do that. But on the keyboard we have Sham. And on the other keyboard we have Clara. And on the guitar we have Sangeet. And on the second guitar we have Jonik. And on the tabla we have Shalom again. Wow. So this is a wonderful group. This is a blessing from God. And we also have bongos. We have low opening as well. If anyone would like to join this band, you're more than welcome. If you have a talent that you want to do something for God, you're more than welcome to join with us as well. And so I would like to welcome 2 pastors here to pray and dedicate this wonderful talented people for God. So I would like to welcome Pastor Sandran on stage, and also Pastor Meshach as well on stage as well. So please come join us. Thank you so much, Pastor, for coming. Thank you, Pastor. I'll give the mic to you. நாங்கள் யாவரும் எழுந்திருந்து நாம் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை நாம் சந்தோஷமாக துதிக்கிறதுக்கு எங்களுக்கு வாத்தியம் தேவை. சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. சங்கீதக்காரனுடைய வாழ்வில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார்ண்டா, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். ஏனென்றால் எப்பொழுதும் அவன் வாத்தியங்களை வாசிக்கிறவன். சொல்லுங்க எல்லாரும் ஆமென் என்று. ஆகவேதான் அவனுடைய வாழ்க்கையிலே வர 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 எல்லாவற்றிலும் அவன் விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
ஆவே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நல்ல வாத்தியங்களுக்காகவும் வாத்தியக்காரர்களுக்காகவும் எங்கள் தேவனை துதித்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களை நாங்கள் டெடிகேட் பண்ண போகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பாஸ்டர் மேஷாக்கும் சில காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதித்து நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். கர்த்தருக்கு இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம கள்ளி கூர்ந்து மகிழப் போகிறோம். விசேஷமாக கர்த்தரை நேர்த்தியான இசைக்கருவிகளை வாசித்து துதிக்க ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த குழுவினுடைய பெயர், அருமையான பெயர் வைத்திருக்காங்க. என்ன பெயர்? சங்கீதம் 150, Psalm 150. ஸோ இந்த டீமை, இந்த பேண்டை நம்ம டெடிகேட் பண்ணி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உங்கள் வலது கரத்தை இவங்களுக்கு நேராக உயர்த்தி கொள்வீங்களா? Can you stretch your right hand towards them, please? And we are all going to pray for them. நம்ம எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் தேவ பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த பேண்ட் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த இசைக்குழுவினரை ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக, இவர்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றப்படுவதாக, இவங்க மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவர், இவர்கள் இசை கருவிகளை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஞானம் இவர்கள் மூலமாய் வெளிப்படுவதாக என்று ஜெபிக்கிறப்பா. இதை நேர்த்தியாய் வாசித்து கர்த்தரை உயர்த்த, மகிமைப்படுத்த, அவரை துதிக்க, ஆராதிக்க, போற்ற, வணங்க, புகழ, வாழ்த்த போதுமான கிருபையை, பலத்தை, ஞானத்தை கர்த்தர்களுக்கு தந்தருளும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபையின் கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த குழுவினரை, இந்த இசை கருவிகளை, இந்த ஸ்தலத்தை, இங்கு நடக்கிற ஊழியங்களை, விசேஷமாக மை ஜீசஸ் டிவி தொலைக்காட்சியை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். நீ வலது புறமும் இடது புறமும் இடம் கொண்டு பெருகுவாயாக என்ற வார்த்தையின்படி இவர்களை ஆசீர்வதிக்கிற ராஜா. தேவ கரம் இவர்களோடு கூட இருந்து இந்த 2016 வருஷத்தில் பெரிய காரியங்களை காண கண்கள் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னீரே. தேவ மகிமையை காணும்படி கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த ஊழியம் உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளுக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவதாக, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ள கர்த்தர் இந்த மை ஜீசஸ் டிவி தொலைக்காட்சியை பயன்படுத்துவீராக ஜெபிக்கிறப்பா. இதுல ஊழியம் செய்கிற அருமையான சகோதரியை ஆசீர்வதிப்பீராக, பாஸ்டர் சபேஷ் ஆசீர்வதிப்பீராக, ரகு பிரதர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இவருடைய 2 சகோதரரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறப்பா. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க நடக்கிற திருச்சபை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையில ஆண்டவரே, நாங்கள் சபையார்களாக, ஊழியக்காரர்களாக, குடும்பங்களாக இந்த இடத்துல வந்து இந்த சபையை நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மை ஜீசஸ் தொலைக்காட்சியும் இந்த ஊழியங்களும் இடப்பக்கம் பலப்பக்கம் கண்டு பெருகுவதாக என்று சொல்லி நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. உலகம் முழுவதுமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லுகிற நல்லொரு ஊடகமாக நீர் பயன்படுத்த போறதற்காக நாங்கள் நன்றி என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இதிலே ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும், விசேஷமாக பாஸ்டர் சபேஷன் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, வரங்கள் கிரிய செய்வதாக, கனிகள் கிரிய செய்வதாக, அபிஷேகங்கள் அதிகாரங்கள் கிரிய செய்வதாக, இந்த ஸ்தலத்தில் தேவதூதர்கள் உலாவுவார்களாக, கர்த்தருடைய சித்தம் நடப்பதாக. ஆண்டவர், இதற்கு இரவும் பகலுமாய் பாடுபடுகிற அன்பு சகோதரியுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதற்கு பிரதிபலனாய் கர்த்தர் ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கொடுப்பீராக ராஜா, கொடுப்பீராக. கர்த்தர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சகோதரன் ரகுவமுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இதற்காய் ஆண்டவரே அரும்பாடு படுகிற அநேக ஊழியக்காரர்களோடு, அநேக ஆண்டவரே ஜனங்களோடு கூட இந்த குடும்பம் அதிகமாய் செய்கிறபடினாலே கர்த்தர் அதிகமாய் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. மாத்திரமில்ல ஆண்டவரே, இன்றைக்கு இந்த இடத்துல முதலாய் ஆண்டவர் இந்த கான்சர்ட்டை ஆரம்பித்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக, வாத்தியங்களுக்காக, அதுக்கு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு தாவீதானவன் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவரே, சவுலுக்குள்ள இருந்ததான அசுத்தாவி புறப்பட்டு போனது போல இவர்கள் வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருவன் மேலும் இறங்குவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, அசுத்தாவிகள் புறப்பட்டு போவதாக, தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. அப்படியாய் கர்த்தர் இதன் நிமித்தமாய் இந்த ஊழியங்களை கட்டி எழுப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஊழியங்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பீராக.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. அருமையாக சொல்ல போனால் பாஸ்டர் மேஷாக் எங்களுக்கு தெரியும், எங்களோட இந்த இடத்திலே தங்கியிருந்தார். தங்கியிருந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த போது அவர் எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் விண்ணப்பத்தை எழுதி ஒட்டி இருக்கிறீர்கள், அதற்குரிய பெறுமதியான பணத்தையும் நீங்கள் பக்கத்திலே போட்டு வையுங்க சிஸ்டர், நிச்சயமாக ஒரு நாள் தேவன் சந்திப்பார் என்று. அதில் எழுதப்பட்ட பாதி விண்ணப்பத்திற்கு மேலே கர்த்தர் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்திருக்கின்றார். தேவன் எங்களுடைய பிரயாசங்களை காண்கிறவராயிருக்கிறார். இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த குரூப் இதோட முடியக்கூடாது. இவர்கள் எல்லாருமே யூத், எல்லாருமே 15 வயதும் 18 வயசும் அடங்கிய பிள்ளைகள் தான். இவர்களோடு இணைந்து உங்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்தும், நீங்கள் எந்த சர்ச்சில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எவ்ரி சாட்டர்டே இங்கே பிராக்டிஸ் இருக்கிறது. நாங்கள் எவ்ரி மந்த் நாங்கள் இந்த கான்சர்ட்டை செய்வோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய நோக்கம் ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவும் எங்களுடைய பிள்ளைகள், நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஒரு விஷயம் நீங்கள் யோசித்து பார்த்தீர்களானால் எங்களுக்குள்ளே அந்த பாகுபாடு இருக்காது. நீங்கள் சபைகளை விட்டு வர தேவையில்லை. இருக்கிற சபையிலே இருந்து கொண்டு உங்களுடைய போதகருடைய அனுமதியோடு நீங்கள் இந்த இடத்திலே வந்து உங்களுக்குரிய தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நிறைய இடங்கள் ஃப்ரீயாக இருக்கிறது. இதில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் வாசிப்பார்கள். ஆனால் என்ன, ஒரே நேரத்திலே ஒருதரால ஒன்று மட்டும்தான் வாசிக்க முடியும். ஓகே, யாவரும் அமர்ந்து கொள்ளுங்க. இந்த வேளையிலே இது மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் கிஃப்ட் ஆஃப் லவ் 2015. இதிலே முதலாவது பாடலை தர வருகின்றார் பிரதர் ஸ்ரீ அவர்கள். எங்களுடைய இசைக்குழு இன்றைக்கு ஆரம்பமாகிய முதல் பாடலை அவர் தர வருகின்றார். இது சாம் 150 இசைக்குழுவினர் வழங்கும் 2015 கிஃப்ட் ஆஃப் லவ்வுக்காக. வரவரவெளி கூட மறுக்கின்றது, இமைகளில் சுடு நீரும் சுடுகின்றது. பேசுதே ஆசைகள் என்றும் கனவாக வருகின்றது. வான்வெள்ளி நிலவாகவே சிந்தும் மொழி கூட மலர் போலவே. வான்வெள்ளி நிலவாகவே சிந்தும் மொழி கூட மலர் போலவே. பல நூறு நிறம் கொண்டதாக என்றும் தேன் போல சுவை வந்ததாக. பல நூறு நிறம் கொண்டதாக என்றும் தேன் போல சுவை வந்ததாக. என்றும் உயிரோடு கலந்தென்று வாழ்க, என்று உயிரோடு கலந்தென்று வாழ்க, என்று என்னை வாழ்த்தும் வசனங்களே, என்று என்னை வாழ்த்தும் வசனங்களே. வரவரவெளி கூட மறுக்கின்றது, இமைகளில் சுடு நீரும் சுடுகின்றது. பேசுதே ஆசைகள் என்றும் கனவாக வருகின்றது. படந்தோடும் கொடி போலவே உம்மில் தொடர்ந்தோடும் என் கால்களே.
போலவே உம்மில் தொடர்ந்தோடும் என் கால்களே. சதிகாரன் எதிர் வந்த போதும் என் முன் எரிகோக்கள் தடை செய்த போதும், சதிகாரன் எதிர் வந்த போதும் என் முன் எரிகோக்கள் தடை செய்த போதும், அன்பு உருவாக என்னை மீட்ட இயேசு, அன்பின் உருவாக என்னை மீட்ட இயேசு, என்னை தலையாக்கி முடிசூட்டினார், என்னை தலையாக்கி முடிசூட்டினார். வர வர வெள்ளி கூட மறுக்கின்றது, இமைகளில் சுடு நீரும் துளிர்கின்றது. பேசுதே ஆசைகள் என்றும் கனவாக வருகின்றது. அனல் இட்ட புழு போலவே உம்மில் புடமிட்ட தழும்பாகவே, அனல் இட்ட புழு போலவே உம்மில் புடமிட்ட தழும்பாகவே இருந்தேனே. துடி தோடி அலைந்து கண்முன் ஒரு கோடி துன்பங்கள் நிகழ்ந்து, இருந்தேனே துடி தோடி அலைந்து கண்முன் ஒரு கோடி துன்பங்கள் நிகழ்ந்து, எந்தன் ஒரு வாழ்க்கை பாதைகள் மாற்றி, எந்தன் ஒரு வாழ்க்கை பாதைகள் மாற்றி, இன்ப அலை மோதும் திசை மாற்றினார், இன்ப அலை மோதும் திசை மாற்றினார். வர வர வெள்ளி கூட மறுக்கின்றது, இமைகளில் சுட நீரும் துடுகின்றது. பேசுதே ஆசைகள் என்றும் கனவாக வருகின்றது. இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே, இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவோம், நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவோம். சாத்தான் கோட்டையை இயேசுவால் தகர்த்திடுவோம், சாத்தான் கோட்டையை இயேசுவால் தகர்த்திடுவோம். இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. வாருங்கள் திருச்சபையே, ஒன்றாக கரம் கோத்திடுவோம். வாருங்கள் திருச்சபையே, ஒன்றாக கரம் கோத்திடுவோம். ஆவியின் வல்லமையில் எழும்பிடுவோம், தேசத்தை இயேசுவுக்காய் சுதந்தரிப்போம். ஆவியின் வல்லமையில் எழும்பிடுவோம், தேசத்தை இயேசுவுக்காய் சுதந்தரிப்போம். இயேசு நாமத்தில் எழுந்திடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே.
நாமத்தில் எழுந்திடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. நமக்காக வருகின்றாரே, ஜெய கொடி வீசி பிரகாசிப்போம். நமக்காக வருகின்றாரே, ஜெய கொடி வீசி பிரகாசிப்போம். எக்கால சத்தத்தோடே நம் இயேசு வருகின்றாரே, எக்கால சத்தத்தோடே நம் இயேசு வருகின்றாரே. இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. நாங்கள் போராடி மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுவோம். சாத்தான் கோட்டையை இயேசுவால் தகர்த்திடுவோம். இயேசு நாமத்தில் எழும்பிடுவோம் யுத்த வீரர்கள் நாங்களே. Christ is my reward and all of my devotion. Now there's nothing in this world that could ever satisfy. Through every trial, my soul will sing, no turning back. I've been set free, and Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. Christ my all in all, the joy of my salvation. And His hope will never fail. Heaven is our home. Through every storm, my soul will sing, no turning back. I've been set free, and Christ is enough for me. Christ is enough for me. Everything I need is in you. Everything I need. I have decided to follow Jesus. No turning back. No turning back. I have decided to follow Jesus. No turning back. No turning back. The cross before me, the wall behind me. No turning back. No turning back. The cross before me, the wall behind me. No turning back. No turning back. மீட்டுகிறார், மீட்டுகிறார், இயேசு என்னை மீட்டுகிறார்.
மீட்டுகிறார் மீட்டுகிறார் இயேசு என்னை மீட்டுகிறார். இயேசுவின் கரங்களில் நான் ஒரு வீணை, தினம் என்னை மீட்டுகிறார். இசையாய் வாழ்ந்திருப்பேன், இசையாய் வாழ்ந்திருப்பேன். பாவினான் என்னையும் மீட்டுகிறார். நீதிமான் பலரையும் மீட்டுகிறார். பாவினான் என்னையும் மீட்டுகிறார். நீதிமான் பலரையும் மீட்டுகிறாய். எழும்பும் இசையில் இனிமையோ சமமாய் ஒலிக்கும் படியாக மீட்டுகிறார் மீட்டுகிறார் இயேசு என்னை மீட்டுகிறார். இயேசுவின் கரங்களில் நான் ஒரு வீணை, தினம் என்னை மீட்டுகிறார். இசையாய் வாழ்ந்திருப்பேன், இசையாய் வாழ்ந்திருப்பேன்.
Panida, Sagari Magama Pada Padani Saniri Sagari Sasani Sanini Danida the Padani Galisa, Risani, Sanida, Gari Sanida, Risanida Papa Magari. Puranangalangullavari in Yesuvi, Puranangalangullavari, Puranangalangullavari in Yesuvi, Puranangalangullavari. Saroni Rajavili Pushpami, Padinayiram Peril Siranda Nisari, Pochuvin Vananguvin, Sudi Padi Magalvin, Puranangalangullavari in Yesuvi, Puranangalangullavari. நாங்க அடுத்ததாக ஒரு பைபிள்ல இருந்து ஒரு பைபிள் ரீடிங் எங்களுடைய யூத் பிள்ளைகள் வாசிக்க போறார்கள். லூக்கா புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் ஓர்டரின்படி வாசிக்க போறார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து. At the time, the Emperor Augustus ordered a census to be taken throughout the Roman Empire. When this first census took place, Quirinius was the governor of Syria. Everyone then went to register himself, each to his own town. Joseph went from the town of Nazareth in Galilee to the town of Bethlehem in Judea, the birthplace of King David. Joseph went there because he was a descendant of David. He went to register with Mary, who was promised in marriage to him. She was pregnant. And while they were in Bethlehem, the time came for her to have a baby. She gave birth to her first son, wrapped him in strips of cloth, and laid him in a manger where there was no room for them to stay in the inn. There were some shepherds in that part of the country who were spending the night in the fields, taking care of their flocks. And the angel of the Lord appeared to them, and the glory of the Lord shone over them. They were terribly afraid. But the angel said to them, "Don't be afraid. I am here with you for good news for you, which will be great joy to all the people. This very day in David's town, your Saviour was born, Christ the Lord. And this is what will prove it to you. You will find a baby wrapped in strips of cloth and lying in a manger." Suddenly a great army of heaven's angels appeared, with the angels singing praise to God. Glory to God in the highest heaven, and peace on earth to those with whom he is pleased. When the angels went away from them back into heaven, the shepherds said to one another, "Let's go to Bethlehem and see this thing that has happened, which the Lord has told us." So they hurried off and found Mary and Joseph and saw the baby lying in the manger. When the shepherds saw him, they told them what the angel had said about the child. All who heard it were amazed at what the shepherds said. Mary remembered all these things and thought deeply about them. The shepherds went back, singing praise to God for all they had heard and seen. It had been just as the angel had told them. A week later, when the time came for the baby to be circumcised, he was named Jesus, the name which the angel had given him before he had been conceived. Verse 22. The time came for Joseph and Mary to perform the ceremony of purification, as the law of Moses commanded. So they took the child to Jerusalem to present him to the Lord. As it is written in the law of the Lord, every firstborn male is to be dedicated to the Lord. They also went to offer a sacrifice of a pair of doves or 2 young pigeons, as required by the law of the Lord. At the time, there was a man named Simeon living in Jerusalem. He was a good, God-fearing man and was waiting for Israel to be saved. The Holy Spirit was with him, and he had assured him that he would not die before he had seen the Lord's promised Messiah. Led by the Spirit, Simeon went into the temple. When the parents brought the child Jesus into the temple to do for him what the law required, Simeon took the child in his arms and gave thanks to God. "Wow, Lord, you have kept your promise, and you may let your servant go in peace. With my own eyes I have seen your salvation, which you have prepared in the presence of all peoples, a light to reveal your will to the Gentiles, and bring glory to your people Israel." This child's father and mother were amazed at the things Simon said about him. Simon blessed them and said to Mary his mother, This child is chosen by God for the destruction and salvation of many in Israel. He will be a sign from God which many people will speak against.
and so reveal their secret thoughts, and sorrows like a sharp sword will break your own heart. There was very old prophetess, a widow named Anna, daughter of Penuel, of a tribe of Aser. She had been married for only 7 years and was now 84 years old. She never left the temple. Day and night she worshipped God, fasting and praying. That very same hour she arrived and gave thanks to God and spoke about the child to all who were waiting for God to set Jerusalem free. When Joseph and Mary had finished doing all that was required by the law of God, they returned to their hometown of Nazareth in Galilee. The child grew and became strong. He was full of wisdom, and God's blessings were upon him. Every year the parents of Jesus went to Jerusalem for the Passover festival. When Jesus was 12 years old, they went to the festival as usual. When the festival was over, they started back home. But the boy Jesus stayed in Jerusalem. His parents did not know this. They thought that he was with the group, so they traveled a whole day and then started looking for him among their relatives and friends. They did not find him, so they went back to Jerusalem looking for him. On the third day, they found him in the temple, sitting with the Jewish teachers, listening to them and asking questions. All who heard him were amazed at his intelligent answers. His parents were astonished when they saw him, and his mother said to him, "My son, why have you done this to us? Your father and I have been terribly worried trying to find you." He answered them, "Why did you have to look for me? Didn't you know that I had to be in my father's house?" But they did not understand his answer. So Jesus went back home with them to Nazareth, where he was obedient to them. His mother treasured all these things in her heart. Jesus grew both in body and in wisdom, gaining favor with God and men.